ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் பார்த்ததை ஒரு சின்ன டெமோவா பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலான ஒவ்வொரு ஐட்டமும் ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ போனீங்கன்னா நீங்க இங்க போய் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படின்னு போட்டீங்கன்னாலே இங்க வரும். ஓகே, டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க இருக்கும். இப்போ இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெனூஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஓவர் ஸ்கிரீன். இந்த ஓவர்வியூ ஸ்கிரீன்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத காப்பிக்கும். இப்போ நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ஓ இல்லை வந்து ஜிசிபிஓ வந்து அதுவும் இங்க வரும். இல்லைங்கிறதுனால நமக்கு அது இந்த இடத்துல இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல என்கிட்ட 8 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுல 229 ரிசோர்சஸ் வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. 11 செக்யூரிட்டி அலர்ட் வந்து நமக்கு இப்போ ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ஓவராலா நமக்கு பார்க்கக்கூடிய ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல நம்ம செக்யூரிட்டி போஸ்டர் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய செக்யூரிட்டி என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரி என்ன மாதிரி சாஃப்ட்வேர் உள்ள போச்சு என்ன இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து ஹை லெவலான ஓவர். ஓகே, இப்போ இந்த ஓவர் வியூல இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த கெட் ஸ்டார்டட்ல வரும்போது நமக்கு தேவையானது என்னன்னா இந்த விஷயங்களை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும் இங்க. ரைட்டா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்ஸ்டால் அதாவது எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட போய் இங்க எனேபிள் பண்ணோம்னா டிஃபெண்டர் பிளான் அப்படின்னு இருக்கும். இந்த டிஃபெண்டர் பிளான்ல போனோம் அப்படின்னா இந்த டிஃபெண்டர் பிளான்ல இங்க டிஃபெண்டர் ஃபண்டமெண்டல் சிஎஸ்பிஎம் விச் இஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதை போய் பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ரீ, இது எல்லாருக்குமே கிடைக்கும். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், ஓகே, வீக்னஸ் அஷர் ஸ்கோர் இது வந்து நமக்கு இந்த சிஎஸ்பிஎம்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க. டிஃபெண்டர் சிஎஸ்பிஎம் அப்படின்னு வரும் இல்லையா, இது வந்து பில்லபிள். ஓகே, இந்த பில்லபிள் அப்படின்னு வரும்போது இதுல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல இது எல்லாமே இருக்கு, இவ்வளவு டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஏஜென்ட்லெஸ் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் இருக்கு, ஏஜென்ட்லெஸ் விஎம் ஸ்கேனிங் இருக்கு, அட்டாக் பாத் அனாலிசிஸ் இருக்கு, ரிஸ்க் ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவும் இருக்கு. ஓகே, ஒன்று நான் ரன் பண்ணிட்டு போனா இதுக்கே டைம் போயிடும். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நீங்க போய் பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளோ சொல்யூஷன்ஸும் இதுல இருக்கு. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாம பே பண்ணணும். பே பண்ணாதான் முடியும். இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இந்த செட்டிங்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணலாம், நாம எது வேணுமோ அதை மட்டுமே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேக்கேஜ் டீல். ஓகே, இப்போ இது உள்ள வந்தோம் அப்படின்னா இது உள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒன்னு தனித்தனியா இருக்கு. இது அந்த டாபிக் வரும்போது நம்ம இதை டீட்டெயிலா ஒன்னையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ கெட்டிங் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இது 30 டேஸ்க்கு வந்து நமக்கு ட்ரையல் கொடுப்பாங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும். ஓகே, இதை நீங்க போய் எனேபிள் பண்ணீங்கன்னா 30 டேஸ் வந்து நமக்கு ட்ரையல் பீரியட் இருக்கும் இங்க. ஓகே, 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன காசு சொல்லியிருக்காங்களோ அந்த காசு வந்து அவங்க வாங்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரையல் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனா ஸ்டில் இட் இஸ் மானிட்டர் பிகாஸ் ஐ ஹாவ் அ பேசிக் பிளான். ஓகே, ஓகே, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அப்படின்னு போனோம் அப்படின்னா இது ஓவர் வியூ போயிட்டு இங்க போயிட்டு பார்த்தோம்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா செக்யூர் ஸ்கோர். ஸோ இங்க இதை போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா செக்யூரிட்டி போஸ்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஓவரால் ஸ்கோர் வந்து 68%. ஓகே, why 68%? Is it a good score அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் அ குட் ஸ்கோர். ஓகே, பிகாஸ் இந்த டெமோ பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து நல்ல ஸ்கோர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆனா இங்க போய் பாத்தீங்கன்னா என்னோட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே 100% இருக்கு. ஓகே, ஆனா இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 53% இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு என்ன வேணும் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வரும்போது ஓகே என்னுடைய ஸ்கோர் லெவல் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஓகே, இது ஒண்ணு. இப்போ இதே நான் பழைய வியூக்கு சுவிட்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட இப்ப பழைய வியூல போய் பார்த்தேன் அப்படின்னா இங்க 53% என்னோடது இருக்கு. இதுல நான் எந்த இதை எனேபிள் பண்ணா எனக்கு ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க கொடுக்குது பாருங்க. 15% வந்து ஐ கேன் இன்க்ரீஸ் ஹியர். ஓகே, ஸோ பை கிளிக்கிங் திஸ், பை டூயிங் திஸ் 3 ஆக்டிவிட்டி I may get 15% increase here. Okay, so remediation
இப்போ ரெமிடியேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு நான் போய் பண்ணேன்னா எனக்கு 5% there is a chance to get increase on my thing. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம், எதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது எனக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னால் இதை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர். நம்மளுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அதை நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றதுக்கு தான். நான் வந்து இதுல எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது இன்னும் டீட்டெயில் நான் போகல, அது பின்னாடி வரும்போது ஒண்ணு ஒன்னா போகலாம். இதெல்லாம் எப்படி, இதுனா என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள், the container image should deployed from only trusted registry preview. இங்க பாத்தீங்கன்னா வந்து விஎம்க்கு வந்து எம்எஃப்இ எனேபிள் பண்ண, இல்ல வந்து இங்க வந்து போர்ட் விர்ச்சுவல் மிஷின் போர்ட்டை பாரு. ஓகே, ஸோ எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பாரு. இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒண்ணு ஒன்னா இருக்கும். இது ஒண்ணுக்கும் தனித்தனியா நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஹை லெவலா நம்ம செக்யூர் ஸ்கோர்னா என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, இதுதான் செக்யூர் ஸ்கோர். ஸோ ஒரு ஸ்கோருக்கும் ரிஸ்க் லெவல் என்ன, அந்த ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மீடியம், அப்புறம் லோ, ஹை. ஓகே, கிரிட்டிக்கல் இருக்கு. கிரிட்டிக்கல் நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்லை, ஸோ அதனால நம்ம குட். ஓகே, 1. ஸோ இது செக்யூர் ஸ்கோர். இப்போ ரெண்டாவது ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். இதுல நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் கிளவுட் செக்யூரிட்டி பெஞ்ச் மார்க் அப்படின்னு இருக்கு. ஒரு பெஞ்ச் மார்க்லையும் ஒரு ரிசோர்ஸஸும் எந்த அளவு கம்ப்ளை ஆயிருக்கு, எது கம்ப்ளை ஆகலை அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம இந்த ரெட்லயே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது கம்ப்ளை ஆயிருக்கு, இதுல வந்து இது கம்ப்ளை இல்லை, எது கம்ப்ளை இல்லை. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஷுட் பி யூஸ் பிரைவேட் லிங்க் கனெக்ஷன். என்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன இல்லை, பிரைவேட் லிங்க் கனெக்ஷன்ல இல்லை அப்படிங்கறது நமக்கு இங்க சொல்லுது. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால கம்ப்ளைன்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல நம்ம கஸ்டம் கம்ப்ளைன்ஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சிஐஎஸ் பெஞ்ச் மார்க்கும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், இப்போ போய் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா இங்க போயிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் என்வரான்மெண்ட் செட்டிங் போயிட்டு இங்கேருந்து நான் இந்த இடத்துல போயிட்டு செக்யூரிட்டி பாலிசிஸ் போனேன்னா இங்க என்னுடைய எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் வரும். மைக்ரோசாஃப்ட்ல ஆஃபர் பண்ற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆன் ஆஃப், அவ்வளோதான். ஆன் ஆஃப் பண்ணாலே எனக்கு அது எல்லாமே கிடைக்கும். ஹிப்பாங்கிறது ஹெல்த் கேரோடது, ஆர்எம்ஐடிங்கிறது வந்து மலேசியாவோட ரெகுலேட்டரி, சிஎம்எம்ங்கிறது மெச்சூரிட்டி லெவல், சிஐஎஸ் பெஞ்ச் மார்க்குங்கிறது வந்து சைபர் செக்யூரிட்டியோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபவுண்டேஷன், அவங்களுடைய ஸ்டாண்டர்டு. பிசிஐங்கிறது கிரெடிட் கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். நிஸ்ட்ங்கிறது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்காவாசி ஃபைனான்சியல் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு. ஃபெட்ராம்ப்ங்கிறது யூஎஸ் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் வந்து இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பெஞ்ச் மார்க். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஐட்டம். இது ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன். ஸோ இங்க ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ஒர்க் லோட் இருக்கு. இந்த ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன்ல வந்து என்னென்ன ஒர்க் லோட்லாம் கவர் ஆயிருக்கு, அந்த ஒர்க் லோடுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீவால்ட், ஒரு கீவால்ட் இருக்கு, ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கு, ஆப் சர்வீஸ் இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, சர்வர் இருக்கு, ரிசோர்ஸ் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒன்லி எத்தனை ரிசோர்ஸ் இருக்கு, அது எதெல்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து டோட்டல் ரிசோர்சஸ் என்ன, அதனோட டீட்டெயில் என்ன அப்படிங்கறத ஹை லெவலா இங்க நம்ம பார்க்கணும். இது என்ன கவர் ஆயிருக்கு, ஏதாயிருக்குங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்வென்ட்ரி அப்படின்னு வரும்போது நாம சர்வர் வச்சிருக்கோம். அந்த சர்வர்ல வந்து உள்ள இருக்கு, அந்த சர்வர் உள்ள வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம் இருக்கு, இந்த விஎம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஎம் உள்ள வந்து என்னென்னலாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது எல்லாமே இந்த விஎம்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, அதுல என்னென்னலாம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியா இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க கூட நினைக்கலாம், நான் ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர் என் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணேன், எப்படி கம்பெனிக்கு தெரியும் அப்படின்னா இப்படிதான் தெரியும்.
ஓகே, அதே மாதிரி சீக்ரெட்டை ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டையோ மற்ற விஷயங்களையோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பிளைன் டெக்ஸ்ட் ஃபைலா ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நமக்கு சொல்றதுக்கு இந்த இடத்துல வசதிகள் இருக்கு. ஓகே, ஸோ சீக்ரெட் ஸ்டோர் பண்ணாலும் நம்மளால கண்டுபிடிச்சு சொல்லும். ஓகே, ஸோ இது எல்லாமே இன்வென்ட்ரியில வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸோட இன்வென்ட்ரியும் வரும். நான் ஹை லெவலாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் டீட்டெயில் பார்ப்போம் நம்ம லேட்டரா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஹை லெவல் ஓவர்வியூ. ஓகே, இந்த ஓவர்வியூல இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ஒர்க் புக்னு இருக்கு. இந்த ஒர்க் புக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து என்னென்னலாம் ரிசோர்சஸ் இருக்கு, அதனுடைய விஷயங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல்லாவே இதுல பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் டிஃபெண்டர் ஃபார் சிஎஸ்பிஎம் அப்படின்னு போனேன்னா என்னுடைய பிளான்ல எதெல்லாம் கவர் ஆயிருக்கு எதெல்லாம் கவர் ஆகல அப்படிங்கிறத நான் ஈஸியா இங்க டிஃபெண்டர் ஃபார் சிஎம்ல நான் ஒரே கிளிக்ல பார்க்க முடியும். என்னோட அட்டாக் பாத் என்ன, ஓகே, ஸோ ரெமிடியேஷன் ஆக்ஷன் என்ன, சென்சிட்டிவ் டேட்டா இன்சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்ணனா ஒன்று ஒன்று இங்கே பார்க்கலாம். ஸோ ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகே, ஸோ இது வெரி ஹை லெவல் ஓவர் வியூ டூல். ஓகே, ஸோ இதோட அலர்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி பாய்? அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ செக்யூரிட்டியில் போயிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிக்கு நாம ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நாம இது பண்ணலாம். ஓகே, நான் பின்னாடி கவர் பண்றேன் எப்படி என்னங்கிற டீட்டெயில. ஓகே, ஸோ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா அலர்ட் வந்து நாம கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த அலர்ட் வந்து நமக்கு இமீடியட்டா நமக்கு கிடைக்கும். ஓகே, சென்டினல் கூட ஆல்மோஸ்ட் சிமிலர் இதே மாதிரி தான் இருக்காது. என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? ஓகே, சென்டினல் வந்து இட் இஸ் another version of same tool but not the same. ஓகே, ஸோ எப்படின்னா வந்து சென்டினல் வந்து it is not giving you protection, it is actually giving you investigation tool. புரியுதா? ஓகே பாய். ஸோ அது வந்து ஜஸ்ட் SIEM தான். ஆமா, ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் டூல். இப்போ இங்க இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா செக்யூரிட்டி அலர்ட்ல இங்க போயிட்டு somebody is actually trying to do unusual failed sign in attempt. ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க இது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இந்த டீட்டெயில் போறேன். இந்த டீட்டெயில் போனேன்னா என்னுடைய இந்த பர்டிகுலர் VM ஓகே somebody trying to attack. ஓகே, அப்போ அந்த VMக்கு சக்சஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஏன் ஆனாங்க, என்ன மாதிரி சக்சஸ் ஆனாங்க, எந்த IP அட்ரஸ்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாவே வந்து நான் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டேட்டாவை கொண்டு போய் நான் சென்டினலோட போட்டேன்னா சென்டினல்ல இந்த மாதிரி அட்டாக்ல எங்கெங்கெல்லாம் நடக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு சொல்லிடும் ஒன்ன வச்சு. சென்டினல் இஸ் செப்பரேட் ப்ராடக்ட். ஓகே, நான் இங்க போயிட்டு நான் போட்டேன்னா சென்டினல் அப்படின்னு போட்டேன்னா இட்ஸ் செப்பரேட் ப்ராடக்ட். என்ன இங்க வந்துச்சுன்னா இது தனி ப்ராடக்டாவே வரும். என்ன அதுக்கு நம்ம போல இப்போ அது தனி சப்ஜெக்ட் தனி டாபிக். ஓகே, அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, வேற கேள்வி? நான் இப்போ அஜூர்லயே வந்து செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்களா டிஃபெண்டர்ல. அப்புறம் நம்ம ஏன் சிஎஸ்க்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸே நமக்கு ஓகேவா, இல்லை ஏன் நம்ம சிஎஸ் மாதிரி ரெக்கமெண்டேஷன் போறாங்கன்னா? நீ கேட்குற கேள்வி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடு. ஓகே, நான் இப்போ அஜூர் வந்து சொல்லு. ஓகே, அஜூர் வந்து நம்ம அவங்களே வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அஜூர் ஹெல்த்ல
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சிஐஎஸ் மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு சூஸ் பண்ணணும்? ஆல்ரெடி இருக்கும்போது ஏன் நம்ம சிஐஎஸ் போனேன்? ஸோ இப்போ உன்னோட கேள்வி நான் ரீஃப்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி, சிஐஎஸ் பெஞ்ச்மார்க், ரைட்டா? இப்போ இந்த சிஐஎஸ் பெஞ்ச்மார்க் அப்படின்னு வரும்போது, இந்த சிஐஎஸ் பெஞ்ச்மார்க்ல இங்க போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு ஒருத்தங்களுக்கும் அவங்க வந்து பெஞ்ச்மார்க் லிஸ்ட் வச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இங்க போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அவங்க ஒரு பெஞ்ச்மார்க் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அஷூருக்கு அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பிளஸ் அஷூருக்கு வந்து டைலரிங்கும் நம்ம பண்ணலாம் அதை. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அஷூருக்கு போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ல இங்க நம்ம போயிட்டு இந்த இடத்துல நாம இங்க வந்தோம் அப்படின்னா சிஐஎஸ், ஓகே, Azure Foundation 1.3 அப்படின்னு இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இருக்கு இங்க. ஓகே, இது ஏன் வேணும்? ஏன் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி பெஞ்ச்மார்க்கை யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீ கேட்குற. ஓகே, ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சிஐஎஸ் பெஞ்ச்மார்க் இருக்கு இல்லையா? இப்போ அதே போயிட்டு நான் இங்க போயிட்டு ஓகே மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி பெஞ்ச்மார்க் அப்படின்னு போட்டோம்னா இந்த பேஜ்க்கு போகும். ஓகே, இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா ஓகே இந்த ஓவர்வியூ கண்ட்ரோல்ஸ்ல இந்த கண்ட்ரோல்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா இங்க பாரு, இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க நாம சொல்றது வந்து சிஐஎஸ் கண்ட்ரோல், பிசிஐ கண்ட்ரோல், நிஸ்ட். ஓகே, மூணோட ஸ்டாண்டர்டையும் எடுத்து அதுல நான் டெக்னிக்கல், நான் அஷூர், அஷூர் டெக்னிக்கல். ஓகே, இது இருக்கு. அதுல சிஐஎஸ் நான் டெக்னிக்கலா இருக்கு, சிஐஎஸ் நான் அஷூர் இருக்கு, அஷூர் டெக்னிக்கலும் இருக்கு. ஓகே, நாம என்ன பண்றோம்னா இதை மட்டும் எடுக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு இங்க நாம இதை கொண்டு வந்து அதை நாம என்ன பண்றோம்னா ஏடபிள்யூஎஸ் டெக்னிக்கல், ஜிசிபி டெக்னிக்கலையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இப்போ இதுல நான் டெக்னிக்கலும் இப்போ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாத்தையும் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இந்த இடத்துல ஆக்கக்கூடிய நீ இந்த ஸ்டாண்டர்ட். என்ன இந்த ஸ்டாண்டர்ட்? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இப்ப நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு NS1 அப்படின்னு பார்த்து இல்லையா? இங்க NS1 பார்த்து இல்லையா? NS1, NS2, NSல NS2. ஓகே, NSல NS2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு NS2. ஓகே, NS2ல என்ன பண்ணுதுன்னா 3.1 to 4.4 சிஐஎஸோட பெஞ்ச்மார்க் கண்ட்ரோல் ஐடி. ஓகே, 3.12 என்ன? இங்க போயிட்டு இந்த இடத்துல நாம ஓகே சிஐஎஸ் பெஞ்ச்மார்க் எடுத்துட்டு 3.12 ரைட்? 3.12 தானே? 3.12 ரைட்? 3.12. ஸோ 3.12 அப்படிங்கிறது 11 வரைக்கும் தான் இருக்கு, 12 காணும். ஓகே, எங்கன்னு 3.12ல இருக்குது. ஓகே, ஸோ 3.12ஓட அது மேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். மேபி 1.4ல இருக்கும். நான் 1.3 தான் பண்ணிருக்கேன், அதனால வரல. ஓகே, 1.4ல இருக்கும் அது. ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலையும் பாத்தீங்கன்னா 4.4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கண்ட்ரோல் 4.4ல இது இருக்கு. ஓகே, ஸோ என்ஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அட்மின் கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இதே நம்ம 1.1க்கு போனோம் அப்படின்னா அதே ரிலேட்டடா தான் இருக்கும், பட் வந்து அது வேற ஸ்டாண்டர்ட் சேர்ந்து ஓகே சர்வீஸ் நெட்வொர்க் இதோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த வேற ஸ்டாண்டர்டோட சேர்ந்து இருக்கும். 3.12, 4.12 ஏசி அண்ட் 1.12 இது எல்லாத்துக்குமே அது எகென்ஸ்டா மேப் ஆகும். பட் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம் கோயிங் டு ஃபாலோ ஒன்லி சிஐஎஸ் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐம் கோயிங் டு ஒன்லி ஃபாலோ நிஸ்ட் பிகாஸ் மை கண்ட்ரோல், மை கவர்னன்ஸ் சேஸ் தட் ஐ நீட் டு ஃபாலோ திஸ் பிகாஸ் ஐ பிலீவ் இன் திஸ் கைஸ். ஓகே, ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ காம்பினேஷனாவும் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் அதுக்கு தான் என்ன சொல்லிட்டுன்னா, நான் காம்பினேஷனே எல்லாமே தரேன், நீ இதை அப்ளை பண்ணாலே உனக்கு முக்கால்வாசி நீ கம்ப்ளை ஆயிடுவ எல்லாரோட ஸ்டாண்டர்டுக்குமே.
ஓகே. ஸோ அதனால நாங்களே ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டர்டை வந்து அப்ளை பண்ண சொல்றோம். பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ 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 ஐ வாண்ட் டு டூ அப்படின்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து நம்ம இங்க நம்ம தனியா காமிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடது. ஆர்பிஐயோடது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆர்பிஐ வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எப்படி பண்றோம், எகெயின்ஸ்ட் எப்படி மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகேண்ணா. ஓகே. வேற வேற என்ன கேள்விகள் இருக்கு? என்ட்ரா ஐடியா மேனேஜ் பண்ணுமா பாய்? நோ. ஸோ அது வந்து டிஃபெண்டர் ஃபார் எண்ட் பாயிண்ட், டிஃபெண்டர் ஃபார் என்ட்ராக் தனியா இருக்கு. அது வேற ப்ராடக்ட். சரியா? அது ஆஃபீஸ் 365 வந்துடும். டிஃபெண்டர் ஃபார் M365 இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல வந்துடும். சொல்லுங்க. இப்போ வந்து நாம வந்து ஒரு சிஎஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் மிஷின் வந்து நான் வந்து இப்போ ஒர்க் பண்றேன்னா, அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த கண்ட்ரோல்ஸை வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்ல அவங்க ரெக்கமெண்டேஷன் படி ஃபாலோ பண்றேன். அப்போ பண்ணும்போது அந்த மிஷின் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்மின் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குன்னு, அனதர் யூசருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு இம்பாக்ட்ல அந்த மிஷின் என்னால் லாகின் பண்ண முடியாம சில சுச்சுவேஷன் இருக்குன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படின்னு அவாய்ட் பண்ணலாம்? ஓகே. ஸோ அதுதான் வந்து நம்ம செக்யூரிட்டி போர்ஷன்ல வரும்போது நாம இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல அது நான் டீட்டெயிலா கவர் பண்ணுவேன். பட் நீ கேட்ட கேள்விக்காக நான் சொல்றேன். ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு வரும்போது ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ்ல இந்த பர்டிகுலர் சர்வருக்கு வந்து நான் லாகின் பண்ணோம் அப்படின்னா எனேபிள் J80 அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த J80 வந்து எந்த போர்ட்டுக்கு எவ்வளவு நேரத்துக்கு வேணுமோ அவ்வளவு நேரத்துக்கு மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஓகே. So by doing this you will able to avoid that controls because அந்த particular period மட்டும் இருப்ப, அதுக்கப்புறம் it will gone. So when compliance regains போக மாட்டேங்க. ஓகேண்ணா. ஓகே. வேற கொஸ்டின்ஸ்? சரி, ஒருத்தங்க வந்து இப்போ நாளைக்கு நீங்க அஷூர்ல வந்து VM டிப்ளாய் பண்ணிட்டீங்க, சரியா? நீங்க தான் வந்து கம்பெனியோட அட்மின். ஓகே. இப்போ அஷூருக்கு நீங்க தான் அட்மின். ஓகே. உங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க, நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, உங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய VM வந்து வைரஸ் ஸ்கேனர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு, எல்லா VMல இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொரு VM ஓபன் பண்ணி டிஃபெண்டர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவீங்களா, இல்ல வேற மாதிரி எதுவும் பார்க்க முடியுமா? இல்ல எந்தெந்த VMலாம் வந்து பப்ளிக் இன்டர்நெட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. போர்ட் 3389 இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது டாஸ்கா உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஓகே. எப்படி கண்டுபிடிப்பீங்க ஈஸியா? ஒரு 1000 VM இருக்குன்னு வச்சுக்கோ. எப்படி பண்ணுவீங்க? இங்க ஒர்க் புக் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கேக்குள்ள மாதிரி யூஸ் பண்ணி கொரி பண்ணி எடுக்கலாம் பாய். ஓகே, வெரி குட், வெரி குட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்சர். ஓகே. வேற? அஷூர் பாலிசின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அந்த அஷூர் பாலிசியில என்ன பண்ண முடியும், ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாலிசில என்ஃபோர்ஸ் பண்ணலாம்னா
ஓகே, என்ஃபோர்ஸ் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? ஆடிட்டும் பண்ண முடியும்ண்ணா. ஆடிட்டும் பண்ண பண்ண முடியும். முடியும். ஓகே, அப்போ நம்ம போயிட்டு இங்க போயிட்டு பாலிசில போயிட்டு நம்ம வந்து இங்க இருந்து கூட அதை பார்க்கலாம், ரைட்டா? பார்க்கலாம்ண்ணா. எந்த ரிசோர்ஸ் காமிக்கும். என்ன ரிசோர்ஸஸ்ன்னு காமிக்கும், கம்ப்ளையா நான் கம்ப்ளைனான்னு காமிக்கும். ஓகேயா? இங்க போயிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, பட் இது பாலிசி, ரைட்? பட் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டாக தெரியல பாய். ஸோ நம்ம அந்த லாக் அனலிட்டிக்ஸ் காமிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சி, 100 ரிசோர்சஸ் இருக்கு. 100 ரிசோர்சஸுக்கும் ஓகே நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து லாக் அனலிட்டிக் டயக்னோஸ்டிக் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஓகே, ஏன்னா அதான் நம்ம பாலிசிலேயே கொடுத்துட்டோமே, நியூ ரிசோர்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டயக்னோஸ்டிக் லாக் எனேபிள் பண்ணி போடுன்னு சொல்லியாச்சு. அது நம்ம ப்ராஜெக்ட்லயும் ஒன் ஆஃப் த ஐட்டமா இருக்கும், ரைட்டா? இருக்கா இல்லையா? நம்ம ப்ராஜெக்ட் அது ஒரு ஐட்டமா இருக்கா இல்லையா? இருக்கணும். ஓகே, அப்போ எனி ரிசோர்சஸ் டிப்ளாய் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அஷூர் பாலிசி வழியா டயக்னோஸ்டிக் லாக் எனேபிள் பண்ணி லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் போகணும் அப்படின்னு நம்ம ப்ராஜெக்ட்லயே கொடுத்துட்டோம். அப்போ அது பாலிசிலேயே நம்ம பண்ணிடுறோம். அப்படின்னா அசம்ஷன் இங்க என்ன? எல்லா ரிசோர்சஸுக்கும் லாக் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ லாக் வந்துருச்சு. ஆனா நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் தடுக்கிறத பத்தி பேசல. அதான் நீ சொன்ன என்ஃபோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது தடுக்கிறது. ஓகே, நான் தடுக்கிறத பத்தி பேசல. நான் நடக்குன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா. அப்புறம் எனக்கு ஒரு டேஷ்போர்டு வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டூல். இந்த டூலோட பர்பஸே அதுக்கு தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு நான் வந்து கிளவுட் செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு ஓகே இங்க ப்ரீ பில்டு கொரிஸே இருக்கு. ஓகே, ஸோ இங்க நான் போய் ஓகே எந்தெந்த விஎம்லாம் வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னா எனக்கு இந்த விஎம் ஓகே குரூப் ஓகே விர்ச்சுவல் மிஷின் ஓகே தட் எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட் அப்படின்னு சிம்பிளா ஒரு யூஐ பேஸ் கொரியில நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுங்க, உடனே எனக்கு எல்லா விஎம்மும் காமிச்சிரும் எதெல்லாம் இன்டர்நெட் எக்ஸ்போஸ்ன்னு. நான் என்ன பண்ணலாம்? இந்த இதுக்கு நான் உடனே ஒரு டாஸ்க் எழுதுறதோ இல்லை வேற ஏதோ பண்றதோ நான் பண்ண முடியும். புரியுதா? as simple as this. இதை உங்களால பண்ண முடியுமா அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா இட் டேக் லாங் டைம், ரைட்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாக் அனலிட்டிக் ஸ்பேஸ் வச்சுட்டோம், கொரி வந்துருச்சு, எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டூல். அது எப்படி யூஸ் பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்னங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஒன்னா நம்ம டீட்டெயிலா ஒரு மெனுவை டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, ஏன்னா இப்ப